இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் ரோல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கன் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாயில் இந்த சிக்கன் போட்டிருக்கேன். அது கூட வந்துட்டு இந்த சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் நம்ம கலருக்காக இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள். சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே வந்துட்டு சிக்கன் வந்து வெந்துடும். கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு சிக்கன் ரோல் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவு அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அதில் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வந்து சுத்தமாக வற்றி நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ரோலோட மசாலா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் சிக்கன் வேக வச்ச கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஞ்சமாக அதில் வந்துட்டு சோம்பு போட்டுக்கிறேன். அது போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு அது கூட போட்டுக்கிறேன். நம்ம சிக்கன் வந்து வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்போ வந்துட்டு இதுக்கு மட்டும் அளவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்ச சிக்கனை வந்து நான் இந்த மாதிரி கை வச்சே இந்த மாதிரி லைட்டாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது மேலே கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மைதா, முட்டை, இந்த மாவை வந்துட்டு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும். அதனால நான் இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இந்த தோசை வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ரோல் வந்து நல்லா வரும். அது ரெடியானதுக்கப்புறமா அதுவே வந்துட்டு இப்படி வந்துடுச்சு. திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு 6 தோசை வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மாவில் எல்லாம் வந்துட்டு நான் தோசையாக ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் இதில் நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு போடுறேன். இந்த சிக்கன் வச்சதுக்கப்புறமா மைதா மாவு வந்துட்டு நான் இந்த தோசையை சுற்றி வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை வந்து நல்லா டைட்டாக வந்துட்டு ரோல் பண்ணணும். இது 2 சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு ரோல் பண்ணாதான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா இதை டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச மைதா மாவில் வந்து இந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது இதே மாதிரி எல்லா ரோல்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்துட்டு இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் போட்டுடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ வந்து 2 சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சிக்கன் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.